Hey, hello everyone, good to see you all on this video. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எப்படி இருக்கு நம்மளுடைய செட்டப்? பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமா இருக்குதா? அங்கங்கே லைட்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே, ஃபைன். இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் சப்டைட்டில் இல்லை, அது என்ன கேப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஐஃபோன் அதுக்குண்டான ஆக்சசரிஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஐஃபோன் மட்டும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம ஐஃபோன் வாங்கினாலே வேறு அதுக்கடுத்து என்ன எல்லாம் வாங்குவோம், எக்கோ சிஸ்டத்துக்குள்ளே வர்றதுக்காண்டி அதெல்லாம் வாங்குவோம். அப்படி வாங்கின பொருட்களுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். பர்சனலாக எல்லாமே நான் யூஸ் பண்ணி அதோடைய ரிவ்யூ தான். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ நான் அதெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தேன். இல்லை நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முதல்ல ஆப்பிள் அப்படின்னு வர்றப்போ எல்லாரும் வாங்குகிற ஒரு டிவைஸ் தான் நானும் வாங்கினேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபோன், அப்படி இல்லைன்னா மேக், இல்லைன்னா மேக் புக், இல்லைன்னா ஐமேக், அந்த மாதிரி நான் ஃபோன் வாங்கினேன். ஒரு நியராட்டு ஐஓஎஸ்க்குள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்பிள் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. சில பல கஷ்டங்கள் வந்துச்சு. ஏன்னா ஆண்ட்ராய்டிலேருந்து அப்படி மொத்தமாக அங்கே மாறுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து. ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு, அதுவும் சொந்த காசில் வாங்கியிருக்கோன்ட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தோஷம் தான் எனக்கு இருந்து. ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வர்றப்போ நான் வந்து சரியாக சொல்லப்போனால் April 7, 2023 ஃபோன் வாங்கினேன். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் March, அதாவது மே வரைக்கும் எனக்கு கேஸுக்கும் டெம்பர் கிளாஸுக்கும் காசு இல்லை. ஏன்னா இருந்த வலிச்சு மொத்தமாக போட்டு ஃபோன் வாங்கிட்டேன். அந்த நிலமையில தான் இருந்தேன். ஸோ ஃபோன் வாங்கினதுனால டெம்பர் கிளாஸுக்கும் அதாவது பேக் கேஸுக்கும் காசு இல்லாமல் கடைசி அடுத்த மாதம் வந்த பிறகு தான் வாங்கினேன். ஓகே, ஸோ நான் ஏன் நிலவரம் அது. அப்போ எந்த கம்பெனியில் உள்ளது வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஐஃபோன் SE 2020, அதாவது செகண்ட் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். ஓகே, ஸோ இந்த மாடலுக்கு உண்டான ஒரு கேஸு, அதாவது நான் வாங்கினது அமேசான் பேசிக்ஸில் உள்ள ஒரு கேஸு, மேக்ஸேஃப் கேஸ். ஏன்னா நான் வந்து மேக்ஸேஃப் சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸேஃப் கேஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். பேக் கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது வாங்கினேன். இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது 13 மினி, ஐஃபோன் 13 மினி. இதுக்கும் அதே கம்பெனியில் உள்ள கேஸ் தான் இருக்குது. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, 12 மினிக்கு நான் வாங்கின கேஸு எனக்கு 13 மினிக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எஸ், நான் 12 மினியும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு தெரிய வருது. இந்த கேஸு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸேஃப் ரிங் இருக்கும். இதில் இந்த ரிங் இருக்கிறது மூலமாக உங்கள் ஃபோன்லேயுமே மேக்னெட்ஸ் இருக்கலாம். இன்கேஸ் ஃபோனில் உங்களுக்கு மேக்னெட்ஸ் இல்லை, ஏன்னா SE செகண்ட் ஜென்னில் மேக்னெட்ஸ் கிடையாது, தேர்ட் ஜென்லையும் கிடையாது. 12லேருந்து தான் உங்களுக்கு மேக்னெட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 13க்கும் உண்டு இன்பில்ட். பட் கேஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட திக்னஸுக்கு இந்த மேக்னெட்ஸ் இருந்தால் இது நல்லா இருக்கும். ரெண்டாவது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வேணும், நம்ம ஃபோன் என்ன கலருங்கிறது காட்டுங்கிறப்போ நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து TPU பார்டர் தான். இதில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதாவது ரெட்டோ இல்லைனா சைரா ப்ளூ, இந்த மாதிரி கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அவ்வளோதான் அதில் உள்ள வித்தியாசங்கள். ஸோ இது நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெம்பர் கிளாஸ். நான் வந்து பர்சனலாக கிட்டத்தட்ட என்னோட மோட்டோவிலேருந்து நான் யூஸ் பண்ணுறது, அதாவது மோட்டோ G52 யூஸ் பண்ணுறது ஓப்பன் டெக்னு ஒரே ஒரு கம்பெனிக்கு உண்டான டெம்பர் கிளாஸ் தான். இது வந்து ஹைதராபாத் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. சூப்பராக இருக்குது டெம்பர் கிளாஸு. பக்கானா பக்கா. அது என்ன சொல்ல, பேக் கேஸை போட்டாலும் அந்த டெம்பர் கிளாஸ் பேக் கேஸை ஒட்டி ஒரு நூல் கணத்தில் இடைவெளி இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஓரளவு பர்ஃபெக்டாக ஒட்டிடுவேன். மேனுவலாக தான் ஓட்டுவேன், பர்ஃபெக்டாக ஒட்டிடுவேன். இப்போவும் நான் யூஸ் பண்ணுற ஐஃபோன் 13 மினியாக இருந்திருந்தாலும் 12 மினிக்காக இருந்தாலும் சரி, SEக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே கம்பெனி டெம்பர் கிளாஸ் தான். ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட கை வந்து சீக்கிரம் ஸ்வெட் ஆயிரும். ஸோ ஈரப்பதம் இருக்கிறவங்களுக்கான கைக்குனா இந்த டெம்பர் கிளாஸ் நல்லா இருக்குது. நான் ஏன் அதையும் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சு இருக்கிறப்போ வேற ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான். வேற ஒரு கம்பெனி டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த மழை துளிகள் பட்டப்போ ரொம்பவே டச்சு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி பட்டாலும் ஓரளவு அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சுது. 12 மினியில் G52லையும் இப்படி பண்ணிச்சுது. அதனால தான் 13 மினியில் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அலைன்மெண்ட்டு அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஓப்பன் டெக்குடைய டெம்பர் கிளாஸ். ஸோ இப்போ ஃபோனுக்கு உண்டான ஆக்சசரிஸ் பேசிக்கானது இந்த ரெண்டும் தான். இதை தாண்டி வேறு எதுவும் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. அது வந்து யாருக்காவது பயன்படுறதா இருக்கிறதுனா தாராளமாக பயன்படட்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பொருள் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது ஒன்று ஏர்பாட்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஆப்பிள் வாட்சாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ்லாம் நான் என்ன எக்ஸ்ட்ராடினரி அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏர்பாட்ஸுக்கு எந்த விதமான ப்ரொடக்ஷன் கேஸும் நான் போடல. அது என்னன்னு தெரில, எனக்கு அதை ஒயிட்டாகவே வெள்ளை பெட்டியாகவே வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால நான் அதை வெள்ளை பெட்டியாகவே வச்சுக்கிட்டேன். அண்ட் அதில் வந்து ஒரு லேனியர்ட் மட்டும் மாட்டியிருக்கிறேன். ஸோ லேனியர்டு எதுக்கு அப்படின்னா, பேசிக்கான ப்ரொடக்ஷன் நம்ம எங்கேயாவது பாக்கெட்டில் வச்சுருக்குறோம், இது வழுகி போகக்கூடிய ஒரு இது, அதுக்கு தலைவிதி அப்படி தான். ஸோ பாக்கெட்டில் வச்சுருக்கிறப்போ திடீர்னு வழுகி எங்கேயாவது விழுந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு அது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இது வந்து லேனியர்ட். ஸோ பெல்ட் பக்கலில் நான் மாட்டி லேனியர்டை தொங்க விட்டுருப்பேன். அது அப்படி இருக்கப்போ நம்ம எடுக்கிறப்போ அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் அவ்வளோதான். அது லேனியர்டு அத்து போச்சுன்னா பறந்து போச்சுன்னா அது நம்ம கையில் இல்லை, போனது போனது. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குன்னு நான் எதுவும் கொண்டு வரல, ஏன்னா இதில் ஏற்பட ஸ்க்ராச்சஸ் வந்துடுச்சு. ஃபைன், நான் அதுக்கு ஆனால் அவுட்புட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய கேசஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது Gen 2 ஏர்பாட்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி மேக்ஸேஃப் மேக்னெட்ஸும் உண்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இதுக்குன்னு ப்ரொடக்ஷன் கேஸ் வாங்கினாலும் அதுலேயும் மேக்ஸேஃப் மேக்னெட் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. நிறைய கம்பெனி ப்ராடக்ட்ஸில் நானும் பார்த்துருக்கேன், இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. பட் நான் பர்சனலாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஏர்பாட்ஸுக்கு நான் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் என் கையில் இருக்குது. நீங்களே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னடா இது ரெட் கலரில் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ரெட் கலர் ஆப்பிள் வாட்ச் இப்படி இருக்காது, ப்ராடக்ட் ரெட் சீரீஸ். அப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹார்ட் ஷெல். நான் வந்து சீரீஸ் 8 ஜிபிஎஸ் ப்ளஸ் எல்டிஇ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஆப்பிள் வாட்ச். இது வந்து அதுக்குண்டான 45mm கேஸ் ப்ரொடக்ஷன் ஹார்ட் ஷெல் கேஸ். இது அப்படி தூக்கி மேலே வச்சா போதும், அது பாட்டுக்கு அது கேஸ் உட்காந்துக்கும். ஸோ நான் வந்து 24 ஹவர்ஸும் வாட்ச் கையிலே வச்சுருக்கிற ஆள், எப்போமாவது ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ நான் வந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எங்கே உட்காடுறேன், எங்கே நடந்து போகிறேன், இடுக்கா இருக்குதா, அந்த மாதிரி இடங்கள் எல்லா இதுலேயுமே டேபிளோ அதெல்லாம் டம்மு அழகாக படும் என் வாட்ச், என் கையே படும், என் வாட்ச் படாதான் என்ன. ஸோ ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எம்ஐ பேண்ட் எவ்வளோ அடி வாங்கியிருந்ததுங்கிறது எனக்கு தான் தெரியும். பட் அதுக்குண்டான ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. பட் இதில் செராமிக் ஷீல்டு அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று, இது ஒரு பிளாஸ்டிக் ஹார்ட் ஷெல் கேஸ் இருந்தால் நல்லது தான். அட்லீஸ்ட் ஸ்க்ராச்சஸில் இருந்து அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படி தானே. ஏன்னா ஃபோனை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது வாட்சாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் கண்டிப்பாக இது இதுக்கு தேவைங்கிறத வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு எக்கோசிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய பொருள்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபோனு நேக்கடாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும், ஒரு சிலர் ஆப்பிள் வாட்ச் நேக்கடாக யூஸ் பண்ணுற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே இது. ஸோ இதை தவிர்த்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஐஃபோன் வாங்கினா முக்கியமாக இந்தந்த பொருட்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பொருட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கேபிள், அண்ட் பவர் அடாப்டர் மெயின், அடுத்தது பவர் பேங்க். ஸோ எந்த மாதிரி பவர் பேங்க்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண பொருட்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் தாராளமாக. அடுத்தது சப்ஸ்கிரைப், அது உங்கள் விருப்பம். அண்ட் கொஞ்சம் உழைப்பு போட்டிருக்கேன் இந்த வீடியோக்காண்டி. ஏன்னா ஏரோல் வியூரோல் எல்லாம் பக்காவாக நம்ம கொண்டு வரலன்னா அந்த வீடியோ அலைன் ஆகாது. ஸோ yeah, it's me Famika signing off. Mutual guys in my next video. Peace.